யாழ்ப்பாணத்துல ம். 11 வயது சிறுமிய 38 வயது நபர் ஒருத்தர் தவறான நடத்தைக்கு உட்படுத்தியிருக்காரு. தந்தைய காப்பாத்துறதுக்காக மகன்மார் 4 பேருமே நீருக்குள்ள போயிருக்காங்க. நீருக்குள்ள போன இடத்துல ஒரு மகன் மற்றும் தவிர்த்து மத்த 3 பேருமே நீர்ல மூழ்கின ஒரு சோகமான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. இந்த நேரத்தை பாத்தீங்கன்னா முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் இருக்கார் இல்லையா, ம். அவருக்கு சுகையினம் ஏற்பட்டிருக்காம். ம், ம், சுகையினம் ஏற்பட்டு இப்போ மருத்துவர்களுடைய கண்காணிப்புல இருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. எங்களோட இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதி மக்களோட மக்களா இருந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கிறது நல்ல விஷயத்தை கொடுத்திருக்க மாதிரி எல்லாராலையும் பேசப்பட்டு வருது. இப்ப எனக்கு என்ன பயமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த பாராளுமன்றம் கூடும்போது அவங்க சொன்னாலும் சொல்லுவாங்க எதிர்கட்சிக்காரங்க, பொங்கினதுல அது போடல இது போடல. அதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடிவேல் ஒரு டயலாக் ஒண்ணு இருக்குல்ல, இந்த வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொன்னாங்களா, அந்த வசனத்தையே இப்ப ட்ரம்ப் மாத்தி விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். வெள்ளையா இருக்க மட்டும் தான் பொய் சொல்ல. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா திடீர்னு பிளேட்டை மாத்தி போட்டாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஜீசஸ் கிடையாது, நான் இன்னொரு டாக்டர் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி பிளேட்டை மாத்துறதுல ட்ரம்ப் அடிச்சுக்க ஆக்களே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு விட்டுருக்காரு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம் கனுஷியா. வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் உரித்தாகட்டும். எப்படியெல்லாம் போச்சு உங்களுடைய புத்தாண்டு? நல்லா போகலாட்டிலும் ஓரளவு போச்சு. சரி, இன்னைக்கு நியூஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்துல 11 வயது சிறுமிய 38 வயது நபர் ஒருத்தர் தவறான நடத்தைக்கு உட்படுத்தியிருக்காரு. அவர் இப்ப போலீசால அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக இந்த புத்தாண்டுனால நிறைய விபத்துகள், எந்த அளவுக்கு மக்கள் சந்தோஷமாக இருந்தாங்களோ, எந்த அளவுக்கு நிறைய கொண்டாட்டங்கள் இருந்துச்சோ, அதே மாதிரி நிறைய விபத்துக்கள் பதிவாகி இருக்கு. நிறைய உயிரிழப்புகள் எங்களுடைய நாட்டில் பதிவாகி இருக்குதா நிறைய செய்திகள் வெளியாகி இருக்கு. அந்த வகையில் 3 இளைஞர்கள் நீர்ல மூழ்கி உயிரிழந்த ஒரு சோகம் பதிவாகி இருக்கு. அந்த செய்தியை பத்தியும் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் இருக்காரு இல்லையா, அவரு வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இப்ப ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா ஓர் அப்டேட்ஸ் என்ன இருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஓகே, நிச்சயமா நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? யாழ்ப்பாணத்துல மூலாய் அப்படின்ற இடத்துல வேரம் பகுதியில 38 வயது நபர் ஒருத்தர் 11 வயசு குழந்தைய தவறான நடத்தைக்கு உட்படுத்தி இருக்காரு. இது குறித்து அவங்களுடைய வீட்டார் இருக்காங்க இல்லையா, அவங்க வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்துல முறைப்பாடு அளிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா நடந்த விசாரணை அடிப்படையில இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இதே நேரத்தை பாத்தீங்கன்னா, இந்த சந்தேக நபர் இருக்கார் இல்லையா, அவரு அந்த சிறுமி வாழ்ந்த இடத்துக்கு பக்கத்துல தான் வாழ்ந்துகிட்டு வந்திருக்காரு. இந்த நிலைமையில தான் அவரு இப்படியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. எப்போ இந்த சம்பவம் பதிவாகி இருக்கு? அதாவது நேற்று 15ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதை கேட்கும் போதே ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரிதான் நிறைய விஷயங்கள் இந்தியால பார்த்துதான் நம்ம பழக்கப்பட்டிருப்போம். அது இப்ப நம்ம நாட்டிலேயே நடக்குது. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்திலேயே இந்த சம்பவம் தமிழர் பகுதியிலேயே இந்த சம்பவம் நடந்திருக்குது. கொஞ்சம் கவலை அளிக்கிறதா தான் இருக்கு. நிச்சயமா, அதுவும் இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு. 11 வயசு அப்படின்னு சொன்னா ரொம்பவே ஒரு சின்ன குழந்தையா தான் இருக்கணும். ஸோ என்ன ஏது அப்படின்னு எந்த ஒரு விபரமுமே தெரியாம யார் எப்படிங்க கூட பழகுறாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கமுமே இருக்காது அந்த வயசுல. அதனால இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகி இருக்கலாம். எது எப்படி இருந்தாலுமே எங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், எங்களுக்கு இப்போ பெண் பிள்ளைகளை தாண்டி ஆண் பிள்ளைகளுக்கும் நிறைய பாதிப்புகள் எங்களுடைய சமூகத்தில் பதிவாகிட்டு இருக்கு. பதிவான சம்பவங்கள் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ எல்லாருமே எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு சம்பவமும் எங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கான போலீஸ் விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கதா சொன்னீங்க இல்லையா? ஸோ கூடிய சீக்கிரம் இதுக்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படணும். அதாவது நாங்கள் அன்னைக்கு சொன்ன மாதிரியே இனிமே இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகாம இருக்கிற மாதிரியான சட்டங்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் எங்களுடைய நாட்டில். அப்போதான் இன்னொருத்தவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்த செய்யறதுக்கு யோசிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய நாட்டில் சட்டங்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகிறத நம்ம குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்லியே ஆகணும். ஆமா, இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு நீதியான ஒரு விசாரணை நடந்து அவர் உண்மையிலே குற்றம் செஞ்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு ஒரு நல்ல தண்டனை கொடுக்கணும். அந்த பட்சத்தில் தான் இனிமே அந்த தமிழர் பகுதியில இப்படியான குற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கும். குற்ற சம்பவங்கள் அதிக அளவுல பதிவாகிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இப்போ எங்க நாட்டுல இந்த மரண தண்டனை அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நிறைய தண்டனைகளை அரசாங்கம் இன்னும் உறுதிப்படுத்துமா இருந்தா, இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குமா இருந்தா இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகிறது நிச்சயமா நம்ம தவிர்த்து கொள்ளலாம். ஏன்னா யாழ்ப்பாணத்திலையா இருக்கட்டும், இனிய தமிழர் பகுதிகளிலையா இருக்கட்டும், பதிவான முதலாவது இந்த மாதிரியான சம்பவம் இது கிடையாது. நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதுலேயும் சந்தேக நபர்களுக்கு, குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. ஆனால்
இன்னமுமே திருந்தாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னுமே சம்பவங்கள் பதிவாகிட்டு தான் இருக்கு. தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்து அந்த நடவடிக்கைகள தான் நம்ம மேற்கொண்டே ஆகணும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய பிள்ளைகளுக்கு குட் டச் ம். இது, பேட் டச் இது அப்படின்றத வந்து நிச்சயமா. சின்ன வயசுலயே படிச்சு குடுங்க. ம். அப்பதான் அந்த பிள்ளைகள் வந்து நாளைக்கு ஏதாவது நடந்தாலும் உங்ககிட்ட வந்து தைரியமா சொல்ற அளவுக்கு நம்பிக்கையும் குடுத்து வளர்க்கணும். அது வந்து ஒரு ம். பெற்றோர்களா நீங்க வந்து இத பண்ணா உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது வந்து நல்லதா இருக்கும். ஆமா. அதே மாதிரி இப்போ இந்த புத்தாண்டு காலப்பகுதியில வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமா அவங்கவங்களோட ஊருக்கு போய், அதாவது அவங்களுடைய சொந்த ஊர்களுக்கு போய், நிறைய இப்போ எல்லாருமே ஊர்களுக்கு போயிருந்த சந்தர்ப்பத்தில நிறைய மீம்ஸ் வந்துருந்தது இல்லையா? சோஷியல் மீடியால கொழும்பு வந்து இப்போ தான் நிம்மதியா இருக்கு. அதாவது நிறைய பேர் வந்து அவங்களுடைய சொந்த ஊர்கள விட்டு, சொந்த பிரதேசங்கள பகுதிகள விட்டுட்டு தலைநகர் கொழும்புல வந்து தான் அவங்களுடைய பேஷனுக்காக இருக்கட்டும், அவங்களோட ட்ரீம்க்காக இருக்கட்டும், அவங்களுடைய தொழிலுக்காக இருக்கட்டும், எதுக்காகவோ கொழும்புல வந்து தங்கி இருந்து அவங்களுடைய வேலைகள செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில இந்த ஒரு தமிழ் சித்திரை புத்தாண்டுக்கு தான் எல்லாருமே அவங்களோட சொந்த ஊருக்கு போவாங்க. போயிட்டு அவங்களோட குடும்பங்களோட, சொந்த உறவுகளோட வந்து இருந்து, சாப்பிட்டு, செலிப்ரேட் பண்ணிட்டு, அந்த கொஞ்ச நாள் லீவ்ல வந்து இருந்துட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு எல்லாமே திரும்பிரும். இப்போ நீங்க போயிருப்பீங்க, நான் போயிருப்பேன். இந்த மாதிரி எல்லாரும் போறது தானே. போயிட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்ம போயிட்டு செலிப்ரேட் பண்ணுறோமோ, அதே அளவுக்கு எங்களுடைய சேஃப்டியையும் நாங்க வந்து கவனமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சம்பவம் வந்து உதாரணமா பதிவாகி இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, கொழும்புல இருந்து பணிபுரிஞ்சுட்டு சொந்த ஊருக்கு போன 4 மகன்கள், அவரோட தந்தை. 5 பேருமே சேர்ந்து வந்து திருகோணமலை வெறிகல் பகுதியில வந்து குளிக்க போயிருக்காங்க. நியூ இயர் வந்திருக்கு. செலிப்ரேட் பண்ணிட்டு, அவங்க ஃபேமிலியா வந்து குளிக்கிறதுக்காக போயிருக்காங்க. குளிக்க போன இடத்துல வந்து இப்போவுமே இந்த குளிக்கிற இடங்கள்ல நிறைய அபாயமான விஷயங்கள் நடக்கும் இல்லையா? தண்ணீல அடிச்சிட்டு போறது, மூழ்குறது இந்த மாதிரியான நிறைய அபாயங்கள் இருக்கும். அப்போ இந்த தந்தை வந்து இந்த நீர்ல மூழ்குறதுக்கான அபாயங்கள் இருந்திருக்கு. அவரு நீர்ல மூழ்கி இருக்காரு. தந்தைய காப்பாத்துறதுக்காக வந்து மகன்மார் 4 பேருமே வந்து நீருக்குள்ள போயிருக்காங்க. நீருக்குள்ள போன இடத்துல வந்து ஒரு மகன் மற்றும் தவிர்த்து மத்த 3 பேருமே வந்து நீர்ல மூழ்கின ஒரு சோகமான ஒரு சம்பவம் வந்து பதிவாகி இருக்கு. அதாவது இவங்க இப்படி தந்தை வந்து நீர்ல மூழ்கிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அங்க இருந்த அந்த உயர் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா? அவங்கள வந்து உதவி செய்ய சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. பட் அந்த இடத்துல வந்து அதிகமா முதலைகளோட நடமாட்டம் வந்து அதிகமா இருக்கிறதுனால, அவங்க வர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அவங்க வர முடியாதுன்னு மறுத்ததுனால தான் இவங்க எல்லாருமே போய் காப்பாத்தி இருக்காங்க. கடைசில அ இந்த முதலை நடமாட்டம் அதிகமா இருக்கிறதுனால, பிரதேசவாசிகள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த 3 பேரோட சடலத்தையும் மீட்டிருக்கதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. ம். அப்போ சாதாரணமா அப்பா, அம்மா மகன்களுக்காக, பிள்ளைகளுக்காக உயிர குடுத்து போராடுவாங்க. நிறைய தியாகங்கள செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. இந்த ஒரு சம்பவம் ஒரு மாதிரி எல்லாரையுமே அதிர்ச்சிய ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவமா பதிவாகி இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, இங்க வொர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, கொழும்புல வொர்க் பண்ணிட்டு இருந்தவங்க, சரி ஓகே நம்ம இந்த லீவ்ல வந்து வீட்டுக்கு போயிட்டு அம்மா, அப்பாவோட இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு போயிட்டு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இப்படியான ஒரு சம்பவம் பதிவாகிருக்கு. கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. எதிர்பார்த்துமே இருக்க மாட்டாங்க. இப்படியான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த 4 மகன்மார்ல அந்த தந்தைக்கு வந்து இப்போ மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு மகன். அந்த சம்பவம் இப்போ சோஷியல் மீடியாலையும் கூட அதிக அளவுல பேசப்பட்டு வருது. இப்படியான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்கள வந்து முன்வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி எல்லாருக்குள்ளயுமே இந்த விஷயம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாரி நானும் அந்த போஸ்ட்ட வந்து பார்த்தேன். அது எனக்கு ம். படிக்கும்போது கூட மனசெல்லாம் ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. நமக்கு வந்து இது ஒரு நியூஸா இருக்கும். பட் ஆமா. அந்த தந்தைக்கு அவருடைய கண் முன்னாடியே ஒரு செல்லமா ஆசையா வளர்த்திருப்பார் இல்லையா? அந்த 3 ம். பையன்கள் வந்து ஒரே நேரத்துல இறந்து போறது வந்து ரொம்ப கவலைக்குரிய விடயம். ஆமா. ஸோ அவங்களுடைய குடும்பத்துக்கு அந்த 3 பேர் ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருப்பாங்க இல்லையா? பொருளாதார ரீதியாவும் சரி, ஏதோ எல்லா விஷயத்திலயும் வந்து அந்த 3 பேரும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்திருப்பாங்க. 3 ஆம்பள பசங்க அப்படின்னு சொல்லும்போது, அது ஒரு மிகப்பெரிய பலம் ஒரு குடும்பத்துக்கு, ஒரு அம்மாக்கு, ஒரு அப்பாக்கு. அப்படி ஒரு பெரிய ஒரு பலம் வந்து ஒரேடியா ஒரு நீர்ல மூழ்கிருச்சு அப்படிங்கிற ஒரு சோகம் வந்து உண்மைக்குமே யாருக்குமே நடக்கக்கூடாத ஒரு விஷயம். நேற்றைய தினம் பதிவாகி இருக்கு. நாங்களும் வந்து இரங்கல்கள தெரிவிச்சுக் கொள்றோம் அந்த குடும்பத்துக்கு. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இலங்கை போலீசார் வந்து சில விஷயங்கள வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 10லேருந்து 15ஆம் தேதி ம். வரைக்கும் இருக்கு இல்லையா? இந்த நாட்களுக்குள்ள இலங்கையில மொத்தமாக 42 விபத்துக்கள் நடந்திருக்காம். ஆ. இதுல 44 பேர் உயிரிழந்திருக்கிறதா சொல்றாங்க. ஜஸ்ட் இந்த 5 நாள்ல. ம். அதாவது இதுல அதிகமா பதிவாகி இருக்கிறது வந்து இந்த மோட்டார் சைக்கிள் விபத்துகள் தான் அதிகமா பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. இந்த புத்தாண்டு நாட்கள் இருக்கு இல்லையா? அதாவது 13ஆம் திகதி, 14ஆம் திகதி இந்த 2 நாட்கள்ல மட்டும் 19 விபத்துக்கள் பதிவாகி இருக்கு. இந்த 19 விபத்துக்கள்ல 19 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுலயும் அதிகமா அந்த மோட்டார் சைக்கிள் விபத்துகள் தான் பதிவாகி இருக்கதா இப்போ போலீஸ் மூலமா
மூலமா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ம். வீதி விபத்துக்கள் அப்படிங்கிறது வந்து அடிக்கடி பதிவாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நாங்க தான் வாகனத்தை செலுத்தும் போது கொஞ்சம் கவனமா செலுத்தணும். அதே மாதிரி எங்களுக்கு முன்னாடி வர்ற வாகனங்களும் கவனமா வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. பட் எங்களுடைய பாதுகாப்பு எங்களுடைய கையில தானே இருக்கு. ஒழுங்கா வீதி விதிமுறைகளை கடைபிடிச்சு ஒழுங்கா நம்ம அதிக வேகத்தை வந்து வேகமா வாகனத்தை செலுத்தாம வேகத்தை கம்மி பண்ணி செலுத்துறது மூலமா வாகன விபத்துக்களை தவிர்த்து கொள்ளலாம். ஆனா எங்களுடைய நாட்டுல போன வருஷம் இந்த தமிழ் சித்திரை புத்தாண்டு இருக்கு இல்லையா, இதுக்கு பதிவான வீதி விபத்துக்களை விட இந்த வருஷம் பதிவாகி இருக்கிறது வந்து குறைஞ்சிருக்கதா தான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இருந்தாலும் பதிவாகிட்டு இருக்கு ம். அப்படிங்கிறது தான். ஆல்சோ நீங்க சொன்ன மாதிரி தான் 16 மோட்டார் சைக்கிள் விபத்துக்கள் வந்து நடந்திருக்கு. ம். ஸோ மக்களே நீங்க வந்து ஒரு பண்டிகை கொண்டாடுறதா இருக்கட்டும், ஒரு நல்ல விஷயத்துக்கு போறீங்க அப்படின்னா வந்து ம். கொண்டாடுங்க. அதை வந்து யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பட் ம். இந்த அதிக வேகமா இருக்கட்டும், ஆபத்தான பகுதிகளில் குளிக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப லேட் நைட்ல போறதா லேட் இருக்கட்டும். நைட்ல போறதா ம். இருக்கட்டும், இதை கொஞ்சம் குறைச்சிட்டு அதே மாதிரி மதுபானம் அருந்திட்டு வாகனம் வாகனம் செலுத்துறதா செலுத்துறது. இருக்கட்டும், ம். இதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்களை சார்ந்தவர்களும் உங்களுக்கு அன்பானவர்களும் வந்து உயிரோடு இருக்கிறத வந்து ம். நீங்க ஷுவர் பண்ணிக்கலாம். ரொம்பவே பதிவாகிறது வந்து இந்த ரொம்ப ஸ்பீடா நம்ம போறதுனால தான். ஸ்பீடை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடா போறது. மற்றது வந்து இந்த ட்ரிங்க் பண்ணிட்டு வாகனங்களை ஓட்டுறதுக்கு தான் அதிகமான வீதி விபத்துகள் பதிவாகிறதுக்கு முக்கியமான காரணங்களா இருக்கு. அதனால நம்ம அதை தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே வீதி விபத்துகளை நம்ம தவிர்த்து கொள்ளலாம் நிச்சயமா. ஸோ பார்க்கலாம். இனிமே இந்த வருஷம் வந்து போன வருஷத்தை விட குறைஞ்சிருக்கு. அடுத்த ம். வருஷம் வந்து இதை விட உயிரிழப்புகளோட எண்ணிக்கை வந்து குறையணும், குறைஞ்சு வீதி மக்கள் விபத்துகளும் குறையணும். ஆமா. அது குறைஞ்சு மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நாங்க வந்து நினைக்கிறோம். இந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் இருக்கார் இல்லையா, ம். இவர் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு கீழே வந்து சிறைச்சாலையில இருக்கிறாரு. ஆமா. இவருக்கு வந்து சுகையினம் ஏற்பட்டிருக்காம். ம். ம். சுகையினம் ஏற்பட்டு இப்போ மருத்துவர்களுடைய கண்காணிப்புல இருக்கிறதா செய்திகள் வந்து வெளியாகி இருக்கு. ம். அதாவது இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் அவருக்கு கீழே இருக்கு. அண்மையிலையும் கூட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பா இவர்கிட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டுட்டு இருந்தது. அதே மாதிரி தடுப்பு காவல்ல இருந்து அதிக நாட்கள் வந்து விசாரிக்கப்பட்டு வந்தார் பிள்ளையான் அப்படிங்கிற இந்த ஒரு நபர். இந்த மாதிரியான பின்னணியில இவர் வந்து சிறைச்சாலையில விட்டிருக்காங்க. சிறைச்சாலையில இவர் வந்து கண்டியில இருந்து வெளிசர சிறைச்சாலைக்கு மாற்றி இருக்கதாகவும், இப்படி வெளிசர சிறைச்சாலையில வந்து நிறைய இருக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்ததாகவும், இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில அவரால் வெளிசரையில் இருக்க முடியாதுன்னு முறைப்பாடு அதாவது சொல்லியிருக்காரு. என்னால் வெளிசரையில் இருக்க முடியாதுன்னு. அதையும் மீறி அவர் அங்கே இருக்கிறதுனால அவருக்கு வந்து இந்த சாப்பிட முடியாமல் கிட்டத்தட்ட 4 நாட்கள் தொடர்ந்து இவரால் சாப்பிட முடியாமல் இருந்திருக்கு. இது சாப்பிடாமல் இருந்தது தான் அவருக்கு வந்து இந்த சுகையீனம் ஏற்பட காரணம் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கு. இப்போ வந்து அவர் சுகையினமா இருக்காரு. ம். பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு வந்து அவர் வந்து அழைச்சிட்டு போவாங்க. அப்போ ஆமா. வந்து தாடியோட ம். அப்போ வந்து ஆரோக்கியமா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் நிறைய நாட்களுக்கு அப்புறமா அவர் வந்து பொதுவெளியில தோன்றி இருந்தாரு. போட்டோ எல்லாம் வெளியாகி இருந்தது. பட் அப்ப ஆரோக்கியமா இருந்தாரு. இப்ப திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. பாப்போம். ம். மருத்துவர்களுடைய கண்காணிப்புல இருக்கார் இல்லையா? ஆமா. ஸோ நல்லதே நடக்கும். பார்க்கலாம். ம். ஓகே. இதே இது பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கால சிடிவி பஸ் சேவை இருக்கு இல்லையா, ம். அதெல்லாம் எப்போ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பண்டிகை காலத்துல தான் ரொம்ப ரொம்ப ஆமா, தேவை. ஆமா. அண்ட் ஹைவே கூட. ம். ஸோ இப்போ வந்து இலங்கையில வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெடுஞ்சாலை இருக்கு இல்லையா, ம். அதிவேக நெடுஞ்சாலை, இதால வந்து இந்த பண்டிகை காலத்துல 22 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியதா வந்து தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ ம். இதனால பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி தான் கொழும்புல இருந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஊரை வந்து நோக்கி ஆமா, போயிருக்காங்க. ஆமா. அந்த ம். காரணத்தால தான் இவ்வளவு வருமானம் வந்து ஈட்டக்கூடியதா இருக்கு. ஆமா. அது மட்டும் இல்லாம இந்த புத்தாண்டு தினத்துக்கு முந்தைய நாள் என்னன்னா அந்த ஹைவேல வந்து செம்ம டிராஃபிக்காக இருந்திருக்கதாகவும் செய்திகள் வெளியாகிருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த கொழும்புல இருந்து எல்லாருமே வந்து மறுபடியும் அவங்களோட ஊருக்கு போகிறதுனால ஹைவே வந்து ரொம்ப டிராஃபிக்காக வாகன நெரிசலாக இருந்ததாகவும் நிறைய செய்தி வந்து வெளியாகி இருந்தது. கொழும்பு உண்மைதானே, அது கொழும்புல தான் எல்லாருமே தங்கியிருந்து அவங்கவுங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த ஒரு பண்டிகைக்கு ஊருக்கு போனதுனால நீங்கள் சொன்ன மாதிரி ஹைவேல மட்டும் வந்து 22 கோடி வந்து லாபம் ஈட்டப்பட்டிருக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிடிவி பஸ் இருக்கு இல்லையா, ம். அதன் மூலமாக வந்து 11 கோடி ரூபாய் லாபம் ஈட்டப்பட்டதாகவும் தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. ம். ஸோ அரசாங்கம் வந்து நல்ல சேவைகளை வந்து கொடுக்குறாங்க. அதனால தான் மக்கள் வந்து சாகச செலவழிச்சு போறாங்க. அரசாங்கத்துக்கும் இதால வந்து வருமானம் ஈட்டக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த தனியார் பஸ் சேவைகளும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸும் வந்து எதிர்வரும் 20ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஊருக்கு போனவங்க வந்து மறுபடியும் கொழும்புக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக, வேலைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக இயக்கப்பட்டிருக்கு. விசேட பேருந்து சேவைகள் இயக்கப்பட்டிருக்கதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ ஊரில் இருக்க நீங்கள் எல்லாருமே வந்து பயப்பட வேண்டாம். 20ஆம் தேதி வரைக்கும் விசேட பேருந்து சேவைகள் வந்து இயக்கப்பட்டிருக்கு. பஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் பஸ் கிடையாது, ட்ரெயினும் இருக்குது. நீங்கள் வந்து
ஆற அமர உங்களுடைய வீக்கெண்டையும் வந்து வீட்டிலேயே செலிப்ரேட் பண்ணிட்டு அறுதலா திங்கக்கிழமை வேலைக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் பட் சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஆமா. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா, கொழும்புல இருந்து வெளியில போயிட்டு நிறைய பேர் வந்து வாகன வசதி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் அப்படி இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சேவை வந்து ரொம்ப ரொம்ப அது என்ன சொல்றது? ஃபெசிலிட்டியா இருக்கும். அவங்க வந்து ரொம்ப கரைச்சல் இல்லாம நாட்டு கரைச்சல் இல்லாம கொழும்புக்கு திரும்பக்கூடிய வசதியும் வந்து ஏற்படுத்தி குடுத்திருக்காங்க. ஆமா. ஆனா இந்த நியூ இயர் செலிப்ரேட் பண்ண இந்த 2 நாள் இருக்கு இல்லையா? 13ஆம் தேதி, 14ஆம் தேதி. இந்த 2 நாளும் வந்து கொஞ்சம் பஸ் வந்து கம்மியா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப வந்து பழைய நிலைமைக்கு திரும்பி இருக்கு. பழைய நிலைமைக்கு திரும்பி இருக்குன்னு சொல்றத விட, விசேடமான பேருந்து சேவைகள் வந்து இயக்கப்பட்டிருக்கு, போடப்பட்டிருக்கு. அதனால பயப்படாம எல்லாருமே வந்து பேருந்துகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்ப என்ன பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, சிடிபி பஸ் எல்லாம் வந்து 5 மினிட்ஸுக்கு ஒரு தடவ, 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவ இயக்கப்படுது அப்படின்னு சொல்லி தனியார் பஸ் சேவைகள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இதனால இந்த தனியார் பஸ்களுக்கு வந்து ஒரு வருமானம் குறைவா இருக்கு. இதனால எங்களுக்கு பெரிய சிக்கலா இருக்கு. நாங்க எதுக்காக பஸ்களை இயக்குறோம் அப்படின்னு தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்க பஸ் இயக்குறீங்களா இருந்தா அப்ப நாங்க எதுக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாமே முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த சிக்கல் வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு. எந்த அளவு தூரத்துக்கு எந்த அளவு பாரதூரமான விஷயமா இது மாறும் அப்படின்னு தான் தெரியல. இது வந்து இப்ப பிரைவேட் பஸ்காரங்க தான் இப்படி சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி மக்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிடிபி பஸ் இருந்தா நல்லோம். ஏன்னா பிரைவேட் வந்து நின்னு போவாங்க. ரொம்ப ஜனத்தொகை வந்து ஏறிட்டு போவாங்க. சிடிபி இருந்தா நல்லோம் அப்படின்னாங்க. இப்ப அரசாங்கம் வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரும்போது இது வந்து இதால வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் பஸ்காரங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ பாப்போம், இதுக்கு அரசாங்கம் ஒரு நல்ல முடிவு எடுக்கும், நம்பலாம். அதே மாதிரி எங்களுடைய ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக் அவர்களுடைய புத்தாண்டு கொண்டாட்டம் வந்து இப்போ பெரிய அளவுல பேசப்பட்டுட்டு வருது. பாத்தீங்களா நீங்க அது? பார்த்தேன். அவர் வந்து ரொம்ப இது என்ன சொல்றது, ஃபேமிலியோட இல்லாம அவருடைய கட்சி உறுப்பினர்களோட நல்லா அழகா கொண்டாடி இருந்தாரு. ஆமா, அதாவது ஆடம்பரம் இல்லாம கொண்டாடி இருந்தாரு. ஆடம்பரம் இல்லாம சிம்பிளா கொண்டாடி இருந்தாரு. ஜனாதிபதிக்கு குடும்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் முன் வச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அவரோட மனைவியவா இருக்கட்டும், அவங்களுடைய பிள்ளைகளையா இருக்கட்டும் வந்து அவர் எப்பவுமே பொதுவெளியில காட்டினது கிடையாது. ஆமா கூட்டிட்டு வந்தது கிடையாது. ஆனா எங்களுடைய பழைய கடந்த கால அரசியல்வாதிகள் வந்து அப்படி இல்லை. எப்பவுமே வந்து அவங்களுடைய மக்கள் எல்லாம் செகண்ட் ஆப்ஷன். அவங்களுடைய குடும்பத்துக்கு தான் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துருப்பாங்க. என்ன ஒரு நல்ல நிகழ்வா இருக்கட்டும், மக்கள் பிரதிநிதியா இருந்ததுக்கு என்ன, மக்களோட வாக்குகளால் அவங்க வந்து அரசியல்வாதியா ஆனதுக்கு என்ன, அவங்க வந்து எப்பவுமே அவங்களுடைய குடும்பத்தோட தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க, குடும்பத்துக்கு தான் முன்னுரிமை அளிப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே அதுவே நம்ம பார்த்து பழகிட்டோம். இப்போ வந்து இப்படி ஒரு ஜனாதிபதி இந்த மாதிரி புது புது விஷயங்களை வந்து எங்களுடைய நாட்டு மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது வந்து எல்லாரையும் வந்து ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ஜனாதிபதி வந்து இந்த டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு வந்து புதுசா வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அடிக்கல் நாட்டு விழா எல்லாம் நடந்தது. அதுக்கு ஜனாதிபதியும் பங்கேற்றிருந்தாரு. அந்த வீடை கட்டி கொடுத்த நிகழ்வு, அந்த குடும்பத்தோட போயிட்டு அவர் வந்து தன்னோட புத்தாண்டை வந்து செலிப்ரேட் பண்ணி இருந்தாரு. இந்த விஷயம் இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு பேசு பொருளா ஒரு பெரிய வரவேற்கக்கூடிய விஷயமா வந்து எங்களுடைய மக்கள் மத்தியில பேசப்பட்டு வருது. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, எங்களுடைய கடந்த கால அரசியல்வாதிகள் தான். அவங்க ஒரு உதாரணம் வச்சிருந்தாங்க, இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அதை பிரேக் பண்ணிட்டு அந்த பேரியர்ஸ் எல்லாத்தையுமே உடைச்சிட்டு எங்களோட இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதி வந்து மக்களா இருந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கிறது வந்து அவங்களுக்கே வந்து வாவ் நல்லா இருக்கே அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயத்த கொடுத்துருக்க மாதிரி எல்லாராலையும் பேசப்பட்டு வருது. ஆமா, பேசப்பட்டு வருது. இப்ப எனக்கு என்ன பயமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த பாராளுமன்றம் கூடும்போது அவங்க சொன்னாலும் சொல்லுவாங்க எதிர்கட்சிக்காரங்க, பொங்கினதுல வந்து அது போடல இது போடல, அதை வந்து ஒரு விமர்சனமா வச்சாலும் வைப்பாங்க. எப்படி சொல்லலாம், அங்க போனதுக்கு இவ்வளவு செலவு, அது யாரோட காசுல போனீங்க, மக்களுடைய வரியில தானே போறீங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி தான், முன்ன வந்து மக்களுக்கு அரசியல்வாதிகள்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு தோற்றம் ஒன்று இருந்துச்சு. அதை வந்து நம்ம ஜனாதிபதி வந்து ஃபுல்லாவே டோட்டலா சேஞ்ச் பண்ணிருக்காரு. ஆமா, சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது எங்களால கேள்விக்குட்படுத்த முடியாத, விமர்சனத்துக்கு உட்படுத்த முடியாத ஒரு விஷயம். அவர் ஒரு நாட்டோட ஜனாதிபதி. அவர் மக்களோட வாக்குகளால ஜனாதிபதி பதவி ஏற்ற ஒருத்தர். அப்ப அவர் மக்களோட எப்படி இருக்காரு, மக்களுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்றாரு அப்படிங்கிறது தான். அவரோட மனைவி பொதுவெளியில வரல அப்படிங்கிறது வந்து நிச்சயமா மக்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்க முடியாது, இருக்கவும் தேவை கிடையாது. ஆனா எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வந்து அவருடைய குடும்பத்தோட, அவருடைய மகன்மாரோட அவரோட புத்தாண்டை கொண்டாடி வழமை மாதிரியே நிறைய காணொளிகள் எல்லாமே வந்து சமூக வலைத்தளங்கள்ல வெளியிடப்பட்டிருந்தது. அதையும் பார்க்கக்கூடியதா இருந்தது. ஆமா, ஆனா என்னதான் இருந்தாலுமே வந்து இந்த ஜனாதிபதி வந்து ஏதோ ஒரு வகையில எல்லாத்துலயுமே ஸ்பெஷலா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. அண்ட் கனிஷா, இப்போ பாத்தீங்கன்னா இஸ்ரேல், அமெரிக்கா,
ஈரான் போர்ல வந்து என்ன அப்டேட்? இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ம். பாகிஸ்தான்ல வந்து அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு போனாங்க. ஆமா. போன கையோடயே அமெரிக்காக்காரங்க வந்து திரும்பி வந்துட்டாங்க. அதே ம். மாதிரி ஈரான்காரங்களும் திரும்பி வந்துட்டாங்க. ம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இனிமே வந்து அமைதி பேச்சுவார்த்தை இல்ல அப்படி ம். இப்படின்னு ட்ரம்ப்பும் அவருடைய இஷ்டத்துக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமா. இப்ப என்ன நிலவரம் கனுஷியா? அதாவது இப்போ நீங்க சொன்ன மாதிரி முதல்ல நடந்த இந்த அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து அமெரிக்கா புது புது நிபந்தனைகளை கொண்டு வந்ததாகவும் அவங்க சொல்ற நிபந்தனைக்கெல்லாம் எங்களால் வந்து ஓகே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்பு வந்து மறுத்திருந்ததுனால அமெரிக்கா அங்கேருந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்தது. அதே மாதிரி ஈரான் தரப்பும் வந்து அமைதி பேச்சுவார்த்தை நீங்க சொல்ற எல்லா நிபந்தனைகளுக்கும் நாங்க ஓகே சொல்லணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வந்து தயாராகிட்டு வருது. இஸ்லாமாபாத்ல தான் அதுவும் நடக்க போறதாகவும் தகவல்கள் வெளியாகிருக்கிறது மட்டும் இல்லாம இதுக்கும் பாகிஸ்தான் தான் தலைமை வகிச்சுக்கிட்டு இருக்காங்க. நேற்றைய தினம் வந்து ஈரானுக்கு போயிருக்காங்க. பாகிஸ்தான். ஆமா, பாகிஸ்தான்ல இருந்து ஈரானுக்கு போயிருக்காங்க. அது என்னன்னா அமெரிக்காவோட நிபந்தனைகள், அமெரிக்கா எப்படியான பேச்சுவார்த்தைகளை கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட ஈரானுக்கு போயிருக்கதாகவும், ஈரான்ல இந்த விஷயம் வந்து பேசப்பட்டதாகவும் தான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. கிட்டத்தட்ட 21 மணித்தியாலம் வந்து இந்த கலந்துரையாடல்கள் நடந்திருக்கு. இந்த கலந்துரையாடல்களுக்கு அப்புறமா ஈரான் தரப்பு என்ன சொல்ல போறாங்க, இதுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, அவங்க ஓகே சொல்லி இனியும் இஸ்லாமாபாத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குமா, அதுக்கு அமெரிக்கா என்ன நிபந்தனைகளை கொண்டு வருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ ஈரான் கையில தான் பதில் இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஈரான் கையில பதில் இருக்கு. பட் அமெரிக்கா என்னென்ன நிபந்தனைங்க வைக்கிறாங்க அப்படின்றது பொறுத்து தான் ஈரான் கிட்ட பதில் இருக்கு. ஏன்னா ஆமா. ஈரான் இப்ப கூட வந்து போர் செய்யறதுக்கு தயாரா தான் இருக்கும் அப்படின்னு ம். சொன்னாங்க. ஆனா இவங்க தான் அமைதி பேச்சுவார்த்தை இது வந்து சுமூகமா கொண்டு போகலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது ஆமா, அப்படின்னு. ஈரானோட ஐஆர்ஜிசி வந்து ஒரு எச்சரிக்கை முன் வச்சிருக்காங்க இன்றைய தினம். என்ன அப்படின்னு சொன்னா, என்னதான் இது வந்து போர் நிறுத்த காலமா இருந்தாலும் எங்களுக்கு வந்து அதுல பெரிய எந்த வித்தியாசமும் கிடையாது. போர் நிறுத்தம்னும் இல்ல, போர்க்கால பகுதினும் இல்ல. நாங்க எப்பவுமே ரெடியா தான் இருக்கோம். போர் நடக்கும்போது, தாக்குதல்கள் நடக்கும்போது நாங்க அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு எப்படி தயாரா இருந்தோமோ, அதே மாதிரி நாங்க இப்பவும் வந்து தயாரா தான் இருக்கோம். எங்களுக்கு தாக்குதல் நடக்குமா இருந்தா, எங்களோட நட்பு நாடுகளுக்கு தாக்குதல் நடக்குமா இருந்தா, அதுக்கான பதிலடி தாக்குதல் நடத்துறதுக்கு நாங்க தயாரா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி அவங்க ஞாபகப்படுத்திட்டும் இருக்காங்க. இந்த ஹோர்மூஸ் நீரிணை பிரச்சனை தான் ஒரு பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி ஈரான் வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கடல் போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து தடை அப்படின்னு சொல்லி தடை பண்ணியிருந்தாங்க. இப்போது இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால், அந்த ஹோர்மூஸ் நீரிணையில் வந்து அவரோட அமெரிக்க கடற்படை வந்து முற்றுகை, எந்த ஒரு கப்பலும் போக முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இப்போது அமெரிக்காவோட போர் கப்பல்கள் எல்லாம் வந்து எல்லைப்பகுதியில் தான் இருக்குது. அதே மாதிரி அவங்க தரப்புலேருந்து நிறைய தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. இப்படி ஒரு கப்பலை நாங்கள் மறுத்துட்டோம், இப்படி ஒரு கப்பலை திருப்பி அனுப்பிட்டோம் அப்படின்னு. ஆனால் அந்தந்த நாட்டு கப்பல்கள் வந்து சில பகுதிகளுக்கு போய்கிட்டு தான் இருக்குது. ஈரான் தரப்பும் வந்து இல்லை நாங்கள் ஹோர்மூஸ் நீரிணையை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் இப்போ விஷயமே இருக்குது. போர் இனி நடக்குமா இல்லையா, தாக்குதல்கள் நீடிக்குமா இல்லையா அப்படிங்கிறது வந்து இந்த ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடிவேல் ஒரு டயலாக் ஒன்று இருக்குல்ல, இந்த வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொன்னாங்களா, அந்த வசனத்தையே இப்போ ட்ரம்ப் வந்து மாற்றி விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வெள்ளையா இருக்க மட்டும்தான் பொய் சொல்றாரு. அவர் அவர் இப்போ என்ன சோஷியல் மீடியா சொன்னாலுமே மக்கள் வந்து அதை பொய் அப்படின்னு வந்து நம்பக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்து வந்துட்டாங்க. அதாவது அவரோட மைண்ட் செட்டுக்கு வர்ற மாதிரி எத்த விஷயங்கள் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு சில விமர்சனங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. வயசாகிருச்சு இல்லையா, ஸோ அதனால இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் நாட்டோட ஜனாதிபதி, அதுவும் ஒரு பெரிய வல்லரசு நாடு. அந்த நாட்டோட ஜனாதிபதி வார்த்தைகள் விடும்போது, கருத்துக்களை தெரிவிக்கும் போது ரொம்ப கவனமாக தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பொறுப்பு அவருக்கு இருக்குது. ஆனால் அவருக்கு அந்த விஷயமெல்லாம் வந்து இல்லை. அவர் இஷ்டத்துக்கு எதையாவது பேசிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்துலையும் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தன்னோட ஃபோட்டோவை வந்து ஜீசஸ் மாதிரி கிரியேட் பண்ணி ஹீல் பண்ணுற மாதிரியெல்லாம் அவரோட சோஷியல் மீடியாலே அவர் அதை போட்டிருந்தாரு. அதே மாதிரி எங்களுடைய பாப்பரசர் இருக்காரு இல்லையா, அவருக்கும் நிறைய சவால் விடுத்து பேசியிருந்தார். அதெல்லாம் பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி அதுக்கு உலக நாடுகள் எல்லாமே கண்டனம் தெரிவிச்சிருந்துச்சு. ஆமா. அப்புறம் வந்து திடீர்னு பிளேட்டை மாற்றி போட்டார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஜீசஸ் கிடையாது, நான் வந்து இன்னொரு டாக்டர் மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி பிளேட்டை மாற்றுறதுல ட்ரம்ப்பை அடிச்சுக்க ஆக்களே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு வந்து கொண்டு வந்து விட்டுருக்காரு. ஆமா, அதே மாதிரி இப்போ அந்த ஃபோட்டோவை வந்து எல்லாருமே வந்து மாற்றி அந்த காயப்பட்டிருக்கவர், உடம்பு சரியில்லாமல் இருக்கவர் வந்து எப்ஸ்டீன் மாதிரியும், அந்த எப்ஸ்டீனை வந்து ட்ரம்ப் வந்து ஹீல் பண்ணுற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து இப்போ ஷேர் ஆகிட்டு இருக்கு. ட்ரம்ப்போட சிச்சுவேஷன் இப்படி மாறிடுச்சு. இவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருமே கேலிக்குட்படுத்தக்கூடிய ஒரு நபராக வந்து ட்ரம்ப் மாறிட்டாரு. நோபல் பரிசு வெல்லக்கூடியவர் அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கப்பட்ட ஒருத்தர்
அவர் வந்து அவரோட சிச்சுவேஷன் இப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ பேசு பொருளாகவே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு இல்லையா, ஒவ்வொரு நடக்கணும்னு சொல்கிறாரு, நாங்கள் ரெடியாக தான் இருக்கணும்னு சொல்கிறாரு. அப்படி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இல்லை எங்களுக்கு அமைதி பேச்சுவார்த்தை வேணும், நாங்கள் வந்து உலக நாடுகளோட பொருளாதாரம் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆல்சோ பாத்தீங்கன்னா ஈரான் அழிப்போன்றாரு, அப்புறம் வந்து ஈரான் அமைதிக்காக கெஞ்சுறாங்கன்றாரு, பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு வர ஆனால் ஈரான் சொல்லுவாங்க இல்லை எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தலை. இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் போர் அப்படிங்கிறது. மத்திய கிழக்கு நாடுகள் தான் இதனால ரொம்ப பிரச்சனைகளை எதிர்நோக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் நிறைய பொருளாதார பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஈரானுக்கு இருக்கக்கூடிய நஷ்ட ஈடு, அவங்களுடைய சேதங்களுக்கு வந்து நஷ்ட ஈடு கேட்டிருக்கதாகவும், அதாவது மத்திய கிழக்கு நாடுகள் கிட்டையும் அமெரிக்காவோட நட்பு நாடுகள் கிட்டையும் அமெரிக்கா கிட்டையும் வந்து நஷ்ட ஈடு கேட்டிருக்கதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஏன்னா ஈரான் தரப்பின் என்ன பதில் சொல்ல போகுது, அமெரிக்கா முன்வைக்கக்கூடிய கண்டிஷன்ஸை பொறுத்து தான் ஈரான் அதுக்கு ஓகே சொல்லுமா இல்லையாங்கிறது இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு வந்து இலங்கையில் என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கும் என்ன நடக்குது அப்படின்றத பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஓகே, நாளைக்கு நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். பை பாய். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.